முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட யானைகள் வளர்ப்பு முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முகாமில் உள்ள கோயிலை சுற்றி மணி அடித்தவாறு மண்டியிட்டு விநாயகரை வணங்கிய வளர்ப்பு யானைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானைகள் உட்பட 29 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி விழா முதுமலையில் சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த வருடம் முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டன. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தன. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி விநாயகர் பெருமானை வணங்கின. அப்போது விநாயகர் கோயிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளறி சத்தமிட்டு வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் முதுமலை புலிகள் காப்பக இணை இயக்குனர் வித்யா அவர்கள் கலந்து கொண்டு யானைகளுக்கு பழங்களை வழங்கினர். இதனை சாரல் மலையில் நனைந்தபடியும் சிலர் வண்ண வண்ண குடைகளை பிடித்தவாறும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஹலோ எனக்கு அந்த கேஷ் மட்டும் நான் இங்கே கூடலூர்ல இருந்து வரேன். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நான் இங்கே தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப்ல வந்துட்டு நிறைய யானைங்களுக்கு நல்லா பூஜை பண்ணாங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றாங்க யானைங்களை. அது மட்டும் இல்லாம இந்த எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ்ல நடிச்ச பொம்மி யானை வந்துட்டு பூஜை பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ, தேங்க்யூ. நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா யானைங்களுக்கும் வந்துட்டு நிறைய ஸ்வீட்ஸ், பின்ன ராகி, அந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. என்னோட பேர் விக்னேஷ், நான் கும்போணத்துலேருந்து வரேன். விநாயகர் சதுர்த்தி அதுமாக இந்த இடத்துல வந்து வரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. கரெக்டாக யானைகள்லாம் 5:30, 5:40லாம் அந்த யானையை லைன் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. யானைக்கு வந்து கரும்பு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த களி, யானைக்கான உணவுப் பொருட்கள் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்த வந்து பார்க்கறதுக்கு. ஃபேமிலி நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கல இந்த இன்னைக்கு இன்பிட்வீனில் இந்த வெனஸ்டே டைமில் நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வந்து பார்த்ததுல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பார்க்குறாங்க. யானை மேலே உள்ள அச்சத்தை நீக்கி கரெக்டாக வந்து கிட்டக்காத மாதிரி தடுப்புலாம் போட்டு அவங்க ரொம்ப சேஃப்கார்டாக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியாகிறாங்க யானையை பார்த்தோன்னே. ஏன்னா காட்டில் வாழ்ற யானையை பார்க்கறது கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இது மாதிரி யானைகளை வந்து அவங்க பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்து காட்டவும் ரொம்ப சேஃபாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யானைக்கான உணவுகள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னென்ன உணவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். கரும்பு இந்த மாதிரி உணவுகள்லாம் பார்த்தோம். என்னென்ன டைம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மெமரபிள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.